Hello everyone, welcome to Max Brains. Welcome to another video, heated paper 2 Max. And this is the 8th conceptual video. இது வந்து வெறும் உங்களுக்கு சீட்டெட்க்கு மட்டும் வராது. பட் இந்த வீடியோ வந்து it will be useful even for other competitive exams or for any other purpose also. So it is about knowing the square root or how do we find out the square root of bigger numbers which are already perfect squares. So இங்க வந்து we have a list of perfect squares from 1 to 30. 1 to 30 குள்ள இருக்கிற numbers உடைய perfect squares இங்க இருக்கு நம்ம கிட்ட. So இதுல இருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து we are able to we are able to find out a pattern here. So அந்த pattern என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். Okay. So இப்போ squares from 1 to 30 பார்க்கும்போது 1 to 10 முதல்ல நம்ம எழுதி எடுத்துக்கலாம். So 1 ஓட perfect square 1 ஓட square வந்து it is going to be 1, 2 square will be 4, 3 square will be 9, 4 square will be 16, 5 square will be 25, 6 square will be 36, and then 7 square will be 49, 8 square will be 64, 9 square is 81, and 10 square is 100. ஸோ இந்த நம்பர்ஸ் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். ஸோ இதுலேருந்து இது இருக்கும் பாருங்களேன். ஸோ இட் இஸ் 1, 4, 9, 6, 5. அப்புறம் அப்படியே திரும்ப அதே நம்பர்ஸ் தான் வருது. அதாவது ரிவர்ஸ்ல போகுது. 6, 9, 4, 1 போகுது பாருங்க. 6, 9, 4, 1, 0. This is how it is getting repeated. So இந்த pattern இருக்குது. So இது first thing you need to notice is the pattern. The second thing you need to notice is only few numbers are there. நிறைய நம்பர்ஸ் வந்து இதுல மிஸ் அவுட் ஆகுது. 0 இருக்கா அப்படின்னா 0 இருக்கு. 1 இருக்கு ஆனா 2 இருக்கா இல்ல. 2 வந்து இல்ல. 3 இல்ல. 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. அதே போல 7 and 8 இல்ல. அண்ட் அகைன் 9 இருக்கு, 0 இருக்கு அகைன். ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு நம்பர் வந்து they are going to give and it is going to end with 2, 3, 7 and 8. இந்த நம்பர்ஸ்ல எண்டாவது ஒரு நம்பர் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா இதை பார்த்து என்ன சொல்லலாம், that number is not a perfect square. If a number is going to end with the digits 2, 3, 7 and 8, then that number is not a perfect square. ஸோ இதை வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே பாட்டு உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ 1, 4, 9, 6, 5, 6, 9, 4, 1, 0 வருது. அதே இது பாருங்க 11 to 20க்கும் அதே பாட்டர்ல தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுல இருந்து ஒரு நம்பர் எனக்கு எண்டிங்ல இருக்க நம்பரை வச்சு ஐ பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். இன்னும் ஒரு பேட்டர்னும் நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ ஒன்று வந்து the first thing is here, second thing is the third one which I would like to say is இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்டிங் டிஜிட் 1 இருக்குது அப்படின்னா then the number is what either 1 or 9. நல்லா பாருங்க 1ல எண்ட் ஆகுறது வந்து it is only for 1 and 9. ஸோ 1 இல்ல 9 இருக்கும். அதே போல எனக்கு வந்து 4ல எண்ட் ஆகுதுன்னா இட் கேன் பி 2 and 8. ஸோ 2 இருக்கலாம் இல்லைன்னா 8 இருக்கலாம். 4க்கு அதே போல 5க்கு வந்து 5 தான். ஓகே. ஸோ அதே போல 5க்கு வந்து 5 தான். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6க்கு வந்து இட் இஸ் 4 இருக்குது இல்லைன்னா 6 இருக்குது. அதே போல 9க்கு வந்து யூ ஹாவ் 3 or 7. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணினா 10 வரும். பாருங்க 9, 1 வந்து 9 plus 1 is 10. Again 2 plus 8 is 10. Again 4 plus 6 is 10. Again 3 plus 7 is 10. ஸோ இந்த மாதிரியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பேர்ஸா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா you can remember it in this way. If the unit digit is going to be 1, then the number will end with either 1 or 9. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இருக்கிற வேல்யூஸ் வச்சு கெஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போ இங்க ரேண்டமா எனக்கு ஐ ஹாவ் சம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் பர்டிகுலர் நம்பர் அண்ட் தென் ஒர்க் ஆன் இட். ஸோ நான் இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஆன் த நம்பர் 289. ஸோ 289 எதோடைய
ஸ்கொயர் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஆர் let's say we are going to find out the square root of 289. இப்போ 289 பார்த்துக்கோங்க. The last number is 9. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் நம்ம ஸோ யூனிட் டிஜிட் 1 இருந்ததுன்னா it will be 1 or 9. அதே போல if it is going to be 4 இருந்ததுன்னா it will be 2 or 8. Okay, if it is going to be 4 it will be 2 or 8. Likewise if it is going to be 6 if it is going to be 9 it will be 3 or 7, and if it is going to be 6 it will be 6 or 4, and if it is going to be 5 it will be. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, எனக்கு நம்பர் வந்து எனக்கு 9ல எனக்கு எண்ட் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் த நம்பர் 289 and அந்த நம்பர் 9ல எண்ட் ஆகுது. அப்போ 9ல எண்ட் ஆகுதுன்னா then it can be either 3 or 7. ஸோ எனக்கு ஒன்று 3ஆ இருக்கணும் இல்லை 7ஆ இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 2 2ஆ பேர் பண்றோம். ஏன்னா நம்ம ஸ்கொயர் கண்டு ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோயிங் டு பி 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 2. இப்போ எனக்கு வந்து இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு அப்படின்னு. இப்போ 2 விட கம்மியா இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, 1 மட்டும் தான். ஸோ அதனால இங்க கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1 and 3, that is it is going to be either 13 or 17. இவ்வளவே தான். ஸோ எனக்கு இதை ரெண்டா நான் பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா whatever number is left out, okay, that is the 2 here, and அதுக்கு அதை விட கம்மியா இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயரை நோக்கி. So I have 1. 1 is nothing but the square of 1. So my number should be either 13 or 17. So இப்போ ரெண்டுத்துக்கும் திரும்ப உட்காந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்க highly difficult or highly time consuming சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1 அப்படியே எழுதிட்டு we are going to write 15 square. ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன் how to find out the square of numbers ending with 5 அப்படின்னு முன்னாடி சில பேசிக் வீடியோ. ஸோ இப்போ இதுலயும் நான் திரும்ப அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். if a number is going to end with 5 and if you need to find the square of that number, what you will have to write is the 5க்கு பதிலா you will write 25, and இந்த 1 இருக்குல்ல இந்த 1 எழுதிக்கோங்க. 1க்கு அடுத்த நம்பர் என்னது, so 1 into 2 என்ன வரும் நமக்கு, so that will be 2. So it will be 225. So இதுதான் வந்து ரொம்ப simple way. Even if I have to find out 75 square, it's very easy. 5க்கு பதிலா you will write 25 and the other number is what, 7 into 8. So இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, 7. So எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், எனக்கு 562. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, you will get it right even for 75 square. So புரியுதா? So this is how we are going to find out. So அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த in between நம்பரை வந்து நம்ம எடுக்கிறோம். in between நம்பர் எடுக்கும்போது so we will not have any mistakes happen. So இந்த மாதிரி பண்ணும்போது I have got it as 225. Now getting back to the question, 225. எனக்கு கொடுத்திருக்க நம்பர் என்னது, 289. 289 என்னவா இருக்கு, 225 விட கிரேட்டரா இருக்கு. ஓகே, so 289 is greater than 225. அப்போ கண்டிப்பா it should be only a greater number and not the lesser. So 289 என்றது it is nothing but the square of 17, or I can say the square root of 289 nothing but 17. So இவ்வளவே தான், very simple to calculate. Okay, so இதுல பார்த்துக்கோங்க square root of 289 17 பார்த்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு நம்பர் வேணா நம்ம ஏதாவது லைக் we can even take some other bigger number and also we can find out. So let me take another number. So I am going to take a number square root of 841. Okay, square root of 841க்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்றோம், 1 பார்க்குறோம். So if a number is going to end with 1, the square can be either 1 or 9. Okay, so 1 இருக்கலாம் இல்ல 9ல வந்து இது end பண்ணலாம். And நான் என்ன சொன்னேன், ரெண்டா will separate. So I have 8 here. So 8 விட கம்மியா இருக்கிற ஸ்கொயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 square is 1, 2 square is 4. எனக்கு 3 square is 9, which is going to be bigger. நான் எடுக்க மாட்டேன். So I'm automatically taking 4.
So 4 எதோட square? 2 ஓட square. So the answer is going to be either 21 or 29. Okay, so நான் என்ன சொன்னேன், in between numbers number we can take. So let us take 25 ஓட square. How do you find the square of 25? The place of 5 you can write it 25, and the place of 3 you are going to calculate 2 into the consecutive number, that is 3. So what will it be now? So this will be 625. So 25 square is 625, and this 625 is less than 841. So the given number is greater. So automatically we'll not go for 21, we'll go for 29. Therefore, the square root of 841 is 29. Is it easy? So in this way, we can find the square root of any number. So now, let me take a 4-digit number. ஒரு 4 digits square, perfect square number எடுக்கலாம். That is going to be, I'll take the number to be 193. So the number is ending with 6. So first thing, number is ending with 6. So for 6, it can be either 4 or 6. The number is going to end with either 4 or. Now separate the last two numbers to have 19. So what is the perfect square less than 19? It is 16. 16 is nothing but the square of 4. So the answer is going to be either 44 or 46. Now let me find out the square of 45. How will I find out? Where I have 5, I will write 25, and the other number is going to be nothing but 4 into the next number, that will be 5. So it will be 2025. So now I can say that 2025 is greater than 1936. So automatically this number is greater. So my answer will be only 44. Therefore, square root of 1936 is 40. Have you got it? So இந்த மாதிரி தான் நம்ம வந்து square roots of bigger numbers கூட நம்ம ஈஸியா நம்மளால calculate பண்ண முடியும். Here I've given many numbers, like bigger numbers are there, you can check out. Okay. So now we did for 1936, where we were able to show that 44 square is 1936. You can take another number also. So if you want to do for 65, or if you have a number ending with 25, it is very easy. You have a perfect square ending with 25. For example, we have 4225. Immediately instead of 25, you can write 5. And here you should see which two consecutive numbers will multiply and give 40. So we can very easily say that 6 sevens are 42. So take this 6 and write this 5. So 65 square is nothing but 4225. Okay. So this is how you will have to find out the square roots of perfect square number. Okay. So hope you've understood this. Please follow, so that the next video I'll be posting the simple technique to find out the square root of imperfect square. Okay, there are numbers which have imperfect squares. For example, as I told you, so ஒரு number வந்து if it is going to end with 2 அப்படின்னா it is going to be imperfect square. அதாவது if I have a number 52, it is going to be an imperfect square. So இப்படி ஒரு நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்க போறோம். So stay tuned to the channel, and go through the previous videos also, which I have posted regarding CTET and the other basic concept video. Hope you've understood this. See you again in another video. Thank you everyone.